வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி. ஸோ பார்க்கலாம் கைஸ் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி லைக் என்னென்னா மூமெண்டம் நல்லா இருக்குது கைஸ். என்னென்னா கீழே நல்லா ஃபால் ஆகுது நிஃப்டி 50. ஸோ இங்கே வந்து லைக் என்னென்னா நான் ஒரு ட்ரேட் மிஸ் பண்ணிட்டேன். இங்கே புட் சைடு வந்து ஒரு நல்ல கேண்டில் வந்துச்சு. இங்கே அது அந்த ரெட் வந்துச்சு. அப்புறமா லைக் சின்னதாக ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துச்சு. இது வந்து மார்னிங் ஸ்டார் கேண்டில் கைஸ். பட் இது நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ பார்க்கலாம் கைஸ் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு. இப்போ ஒரு இஎம்ஐ சப்போர்ட் இருக்குது கைஸ். இஎம்ஐ சப்போர்ட்டில் ஒரு 225 குவான்டிட்டிஸ் நான் பை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கொஞ்சம் புல் பேக் வந்தோடனே நான் பை பண்ணிட்டேன் கைஸ். புல் பேக் வந்துச்சு கைஸ். நான் பை பண்ணிட்டேன். பட் இது என்ன எக்ஸிக்யூட் ஆகலை. சம்திங் கிளிச் நான் நினைக்கிறேன். இது நல்லா ஷட். ஓகே, இது சுத்தமாக ஒர்க் ஆகலை கைஸ். நான் செக் பண்ணுறேன், ஃபோனில் செக் பண்ணுறேன்னா இது சுத்தமாக ஒர்க் ஆகலை. சம்திங் கிளிச் இது. பட் இது நான் சம்திங் 112 சம்திங் பை பண்ணியிருந்தேன். பட் இது வந்து 123 போயிருக்கு. 225 குவான்டிட்டிஸ் கொஞ்சம் நமக்கு நல்லா ப்ராஃபிட் வந்திருக்கும். பட் இது இப்போ தான் சம்திங் பை ஆகுது. பை ஆச்சான்னு எனக்கு தெரியலை. பார்க்கலாம் கைஸ் என்னென்னு. ஓகே கைஸ், பை ஆகிருக்கு இப்போது. சம்திங் 118 சம்திங் பை ஆகிருக்கு. ஓகே நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகே 4000. ஓகேண்ணா கைஸ், நான் 3895 நான் எக்ஸிட் பண்ணிட்டேன் கைஸ். இது சம்திங் கிளிச் இருக்குது. ஸோ இது வந்து நான் டன் ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கு கைஸ். இது வந்து லைக் சூப்பர் ஃபார் ஸ்கேல்பர்ஸ். உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூ கேன் ஒர்க் ஆன் தட் கைஸ். ஸோ பார்க்கலாம் கைஸ் நெக்ஸ்ட் ட்ரேட் எப்படின்னு. இது வந்து லைக் 23,700 வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. இன்கேஸ் இது 23,700 வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா இட் கேன் கம் அப் டு 23,650 670 வரைக்கும் வரலாம் இது. ஸோ இன்றைக்கி வந்து லைக் மூமெண்டம் நல்லா இருக்குது. ஸோ இங்கே திருப்பி நான் 225 குவான்டிட்டிஸ் நான் பை பண்ண போகிறேன் கைஸ் புட் சைடு. ஓகே, நான் பை பண்ணிட்டேன் திருப்பி. பட் ஓகே கொஞ்சம் லேட்டாக எக்ஸிக்யூட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் 4,400. ஓகே 4,400 நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். பட் திருப்பி சம்திங் கிளிச் இது. ஐ திங்க் கொஞ்சம் மூமெண்டம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால சம்திங் கிளிச் ஆகிட்டு இருக்குது. பார்க்கலாம் கைஸ் என்னென்ன இது. நான் இப்போது லைக் லாஸில் புக் பண்ணிட்டேன் கைஸ். இப்போது 6,190 லாஸில் இருக்குது. ஓகே நான் புக் பண்ணிட்டேன். ஸோ பார்க்கலாங்க நெக்ஸ்ட் ட்ரேட் எப்படின்னு. இது வந்து லைக் மூமெண்டம் நல்லா இருக்குது. ஸோ பட் கொஞ்சம் காசியஸாக ட்ரேட் பண்ணுவது. நல்ல மூமெண்டம் பட் கொஞ்சம் நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க கைஸ். நான் கொஞ்சம் வெயிட் பண்ண போகிறதில்ல. இது வந்து லைக் திருப்பி மேலே வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி லைக் 23,700 பிரேக் பண்ணோன்னே இட் கேம் அப் டு 23,670. அகெயின் அதுலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு லைக் மேலே போயிட்டு இருக்குது. ஸோ திருப்பி நான் ஒரு புட் சைடு நான் வாங்கலான்னு நினைக்கிறேன். 250 குவான்டிட்டிஸ் கீழே வரும்னு நினைக்கிறேன். திருப்பி 23,670 திருப்பி கீழே வரும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் பார்க்கலாம். இப்போ டோட்டல் லாஸ் வந்து 9,000 சம்திங்கில் இருக்குது. 9,500 சம்திங் லாஸில் இருக்குது. பார்க்கலாம் கைஸ். $8,750 $7,500 $7,600 $8,300. இது மூமெண்டம் அவ்வளோ சரியில்லை கைஸ். ஸோ கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணணும். ஓகே கீழே வருது. ஓகே கீழே வருது. பட் மூமெண்டம் அவ்வளோவா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எனக்கு கிடைக்கல இந்த புட் சைடில்.
கால் சைடும் அவ்வளோவா மூமெண்டம் இல்லை, புட் சைடும் இப்போது கொஞ்சம் மூமெண்டம் கம்மியாக இருக்குது. மார்னிங் வந்து சரியான மூமெண்டம் இருந்துச்சு கைஸ், பட் அதில் கொஞ்சம் கிளிச்னால எனக்கு கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போது 4000 கிட்ட நம்ம லாஸில் இருக்கோம். ஓகே, 6000 சம்திங் இருந்தோம். ஓகே, 3200. ஓகே, நல்லா இன்னும் ஒரு ஸ்பைக் வேணும் கைஸ். ஸோ 175 இது வந்து போச்சுன்னா, இப்போ 150 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 175 போச்சுன்னா நல்லா மூமெண்டம் இருக்கும், பார்க்கலாம். ஸோ இது வந்து 150 கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா நல்ல மூமெண்டம் இருக்கும். பட் இது 150 கொஞ்சம் க்ராஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ப்ரீமியமில் 151 இப்போ வந்துச்சு. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா கேண்டில் வந்து ஸ்பாட் சார்ட், நிஃப்டியோடது ஸ்பாட் சார்ட் வந்து நல்ல கேண்டில், நல்லா லைக் பியரிஷ் சைடு நல்லா காமிக்குது. லைக் இது வந்து 670 பிரேக் பண்ணிச்சுன்னா சரியான மூமெண்டம் வரும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாஸ் ரெக்கவர் பண்ணி நம்ம ப்ராஃபிட்டில் வந்துட்டோம். இப்போது 26 இப்போ கொஞ்சம் நேரம் ப்ராஃபிட்டில் இருந்தோம். பட் லைக் மூமெண்டம்னால இட் வெண்ட் அகெயின் டு லாஸ். ஸோ ஃபுல்லாக ரெக்கவரி பண்ணிட்டோம். பட் நான் எக்ஸிட் பண்ண முடியல கைஸ், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூமெண்டம் இருந்துச்சு. ஓகே கைஸ், நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் சம்திங் 6000 சம்திங் லாஸில் இருந்தோம். இப்போ 4400 லாஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ட்ரேடு நம்ம ரெக்கவரி பண்ணிடலாம் கைஸ், இது ஈஸியாக. ஸோ பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ப்ரீமியம் சார்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டேன். இது வந்து கொஞ்சம் ஹை ப்ரீமியம் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் லோ ப்ரீமியமில் வந்துட்டேன். இப்போது 71 ருபீஸில் இருக்குது. ஸோ இது வந்து திருப்பி நான் புட் சைடில் தான் கொஞ்சம் எனக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணலாம் கைஸ். ஓகே, குவான்டிட்டிஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன்னா 425 குவான்டிட்டிஸ். ஓகே, இங்கே சப்போர்ட் இஎம்ஐ சப்போர்ட்டில் நான் திருப்பி பை பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ கொஞ்சம் நேரம் முன்னாடி லைக் நம்ம 15,000 லாஸில் போயிட்டு இருந்தோம். லைக் 15,000 லாஸில் புக் பண்ணிட்டேன். ஸோ பார்க்கலாம் கைஸ் இந்த ட்ரேட் எப்படின்னா. இந்த ட்ரேட் கொஞ்சம் எனக்கு கான்ஃபிடன்ஸ் நிறையா இருக்குது, நான் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுவேன். இது பார்க்கலாம் கைஸ். இப்போ 1500 கிட்ட 2000 கிட்ட ப்ராஃபிட் காமிக்குது. டோட்டல் லாஸ் வந்து 13,700, 14,000 கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து ஸ்பைக் வந்துச்சுன்னா நல்ல ஸ்பைக் வரும். 100 கிட்ட போகும் இந்த ப்ரீமியம். பார்க்கலாம் கைஸ். 12,200, 12,800 கிட்ட வந்துச்சு. 11,000. ஓகே, 10,000 நல்ல மூமெண்டம் இருக்குது. ஓகே, 8,000. ஓ வாவ். ஓகே கைஸ், நான் சம்திங் 16,000 புக் பண்ணிட்டேன் கைஸ். 16,000 புக் பண்ணி நம்ம இப்போது 800 ருபீஸ் ப்ராஃபிட்டில் வந்துட்டோம் கைஸ். சம்திங் 15,000 நம்ம லைக் லாஸ்ட்டில் இருந்தோம். இப்போது 16,000 புக் பண்ணி 800 நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம் கைஸ். ஸோ இந்த டைப்பில் நம்ம தான் ஸ்கேல்பிங் பண்ணோம் கைஸ். உங்களுக்கு லைக் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும் கைஸ் ட்ரேட். இன்கேஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணாமல் நீங்கள் இது கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் கொஞ்சம் லாஸ் ஆகும் அது. ஸோ கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா லைக் ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்க கைஸ். இதுதான் சிம்பிள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க கைஸ், பிகாஸ் இது கொஞ்சம் ரிஸ்கி. ஏன்னா ஸ்கேல்பிங் இது கொஞ்சம் ரிஸ்கி இது. ஸோ 16,000 நம்ம ப்ராஃபிட் பண்ணி இது ஃபுல்லாக லாஸ் ரெக்கவரி பண்ணிட்டோம். இப்போ 800 ருபீஸ் நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். ஸோ பார்க்கலாம் கைஸ் நெக்ஸ்ட் ட்ரேட் எப்படின்னு. இது வந்து லைக் நல்லா மூமெண்டம் வந்திருக்கு இது. ஓகே, நான் திருப்பி ஒரு புட் சைட் தான் பிளான் பண்ணுறேன்னா 300 குவான்டிட்டிஸ் நான் பை பண்ணியிருக்கேன்.
put side. Okay, 3000 கிட்ட நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். 3600 கிட்ட வந்துச்சு ப்ராஃபிட். ஓகே, 2900, 2800, 3000 கிட்ட வந்துட்டோம். ஓகே, ஸோ இந்த ஸ்பாட் சார்ட் ஃபின் நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட் வந்து எனக்கு இப்போ 23,600 பிரேக் பண்ணிச்சுன்னா இட் கேன் கம் டவுன் அப் டு 23,580 கைஸ். 580 கிட்ட வந்தால் கூட எனக்கு நல்ல மூமெண்டம் கிடச்சிடுங்க. ஸோ 5000 கிட்ட 6000 கிட்ட போயிடுச்சு கைஸ் ப்ராஃபிட். ஓகே, நான் எக்ஸிட் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ 5700 ருபீஸ் 5751 நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். ஸோ மார்னிங் நம்ம பார்த்திங்கன்னா நீங்கள் 15,000 நம்ம லாஸ்ட்டில் இருந்தோம். ஸோ இப்போ டைம் வந்து 9:59 ஆகிட்டு இருக்குது. நம்ம 5751 ப்ராஃபிட்டில் வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் 5751. இப்போ ஆர்டர்ஸில் செக் பண்ணிங்கன்னா 300 குவான்டிட்டிஸ் நான் 116 பை பண்ணேன். அந்த 132 நான் எக்ஸிட் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ இதான் கைஸ். ஸோ குயிக்காக ஸ்கேல் பண்ணணும் கைஸ். இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்கேல்பிங்னா வெரி ஃபாஸ்ட். இது எக்ஸிட், என்ட்ரி அண்ட் எக்ஸிட். ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் பார்க்கலாம் கைஸ். ஸோ இது வந்து இன்னும் பிரேக் ஆகலை 23,600. ஸோ இன்கேஸ் இந்த கரெக்டாக 600 ரிஜெக்ஷன் வந்திருக்கு. இன்கேஸ் நான் 23,600 பிரேக் பண்ணிச்சுன்னா, சஸ்டெயின் ஆச்சுன்னா கேண்டில், நான் கண்டிப்பாக திருப்பி நான் ஒரு புட் சைட் நான் போவேன். கொஞ்சம் லைக் ப்ரீமியம் சார்ட்டில் கொஞ்சம் புல் பேக் வந்துச்சுன்னா நான் திருப்பி போகலான்னு நினைக்கிறேன். ஸோ 23,640 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இஎம்ஏ ரெசிஸ்டன்ஸ் ஸ்பாட் சார்ட்டில். ஸோ இங்கே நான் சின்ன குவான்டிட்டி பை பண்ணலான்னு இருக்கேன். 125 குவான்டிட்டிஸ். இன்னும் எனக்கு கான்ஃபிடன்ஸ் வரல இதில். ஸோ ட்ரேடிங் வியூ சார்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நல்ல மொமெண்டம் கூட இருக்குது. ஸோ 125 குவான்டிட்டிஸ் நான் பை பண்ணியிருக்கேன் இப்போது. ஸோ பார்க்கலாம் கைஸ் இது எப்படி போகுதுன்னு. ஓகே, 6100 கிட்ட வந்துட்டோம். கொஞ்சம் ஹோல்ட் பண்ண போகிற கைஸ் இந்த ட்ரேட். ஏன்னா நம்ம ப்ராஃபிட்டில் வந்துட்டோம். ஸோ இந்த ப்ராஃபிட்டில் தான் நம்ம ரிஸ்க் எடுக்க போகிறோம். ஓகே, ஓகே கைஸ், இது அவ்வளோ மூமெண்டம் எனக்கு கிடைக்கல. அண்டு ஓகே, இப்போ 5741 நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து 7000 கிட்ட போச்சு ப்ராஃபிட். பட் என்னால் கட் பண்ண முடியல பிகாஸ் டியூ டு ஹை வாலட்டிலிட்டி. மேலே போச்சு பட் கீழே டக்குன்னு வந்திருக்கு. ஸோ நான் எக்ஸிட் பண்ணிட்டேன் கைஸ். இப்போது 23,591 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் மூமெண்டம் கிடச்சிச்சின்னா ஓகே, பேங்க் நிஃப்டி கூட பிரேக் ஆச்சுன்னா நல்லா மூமெண்ட் இருக்கும் ஃபின் நிஃப்டியில். ஸோ இங்கே கொஞ்சம் ஹை குவான்டிட்டிஸ் நான் பை பண்ணிட்டேன். 325 குவான்டிட்டிஸ் குயிக்காக நான் எக்ஸிட் பண்ணிடுவேன் இங்கே. ஓகே கைஸ், நான் எக்ஸிட் பண்ணிட்டேன் கைஸ். இது வந்து 7333 ப்ராஃபிட் பண்ணிட்டோம் கைஸ். ஸோ குயிக்காக ஸ்கேல் பண்ணி எக்ஸிட் பண்ணிட்டேன் கைஸ். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. 23,600 பிரேக் பண்ணிச்சுன்னா இட் கேன் மூவ், நல்ல மூமெண்ட் இருக்கும். ஸோ 69 இப்போது என்ட்ரி ஆனால் 74 நான் எக்ஸிட் ஆகிட்டேன் கைஸ். 325 குவான்டிட்டிஸ். ஓகே கைஸ், இப்போது இன்னும் 80 போயிட்டே இருக்குது. ஓகே, நோ வரிஸ். ஸோ இன்றைக்கி நம்ம டன் ஃபார் த டே. ஸோ 7333 profit பண்ணிட்டோம் guys. So if you like this video, do subscribe my channel and like my video. So பார்க்கலாம் guys, நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி
பார்க்கலாம் guys. So have a great day. Thank you guys for watching my video.